தனுசு ராசி, தனுசு லக்னம். காலபுருஷனுக்கு 9ஆம் ராசிங்கிறனாலேயே எல்லாரையும் சரின்னு கேட்டுட்டு போகக்கூடிய ராசி. ரொம்ப அறிவு அதிகமா இருக்கக்கூடிய ராசி. இப்போ படிச்சாலுமே, படிக்காட்டியுமே வாழ்க்கைய படிச்சவங்க நம்ம தனுசு ராசிக்காரங்க. அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். எப்பேர்ப்பட்ட திருமண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாலுமே, அப்படியே அதை கஷ்டப்பட்டு காப்பாத்தி கொண்டு போயிருவாங்க. அது ஆண் அப்படிங்கிறது இல்லாம, பெண் அப்படிங்கிறது இல்லாம சமமா எல்லாரையுமே சமமா பார்க்கக்கூடிய நபர்கள். ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, யோசிச்சு, அலசி, ஆராய்ஞ்சு முடிவெடுப்பாங்க. எப்பவுமே தனுச பொறுத்தவரையும் ரொம்ப பொறாமைப்படுறதெல்லாம் இல்லைங்க. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷப்படலாம். நம்ம கிட்ட இருந்தாலும் இல்லாட்டியும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படிங்கிற மனப்பான்மை ரொம்பவே அதிகம். அதனாலேயே பல பேர் இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வேலை செய்றேன்னு கேட்டுட்டு போயிர்றாங்க. நெறைய வருத்தங்களையும், வேதனைகளையுமே தனுசு ராசி அனுபவிக்குது. ஒரு சூழ்நிலையில யாரையுமே பார்த்து படாத ஒரு ராசி சொல்லுங்க அப்படின்னா தனுசு. அவன் என்னமோ பண்ணிட்டு போறான், அவன் சம்பாரிச்சுட்டு போறான் அப்படின்னு அடுத்தவங்கள என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்காத ராசி. அடுத்தவங்களுடைய வாழ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்து பொறாமப்படாத ராசியும் நம்ம தனுசு ராசி தான். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, கடினமா எஃபர்ட்ஸ் போடாங்க. நம்மளும் வந்து வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறத பெண் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராசியை பார்க்கக்கூடிய பெண், அதுவும் மூல நட்சத்திரமா இருக்கட்டும், அதேபோல இங்க இருக்கக்கூடிய சுக்கிரன் நட்சத்திரமா இருக்கட்டும், சூரிய நட்சத்திரமா இருக்கட்டும், திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி இருந்தது வேற, திருமண வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கிறது வேற. நம்ம வந்து படிச்சாலுமே, படிக்கலாட்டுமே அனுபவ அறிவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்த டக்குன்னு செஞ்சு முடிச்சுருவாங்க இந்த மூல நட்சத்திர நபர்கள். அதேபோல இங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாருங்க, குரு வீட்ல இருக்கக்கூடிய சூரிய நட்சத்திரம் ராசிக்கு 9ஆம் அதிபதி, அதேபோல ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனோட நட்சத்திரம் இருக்கு. அப்ப இதெல்லாம் என்ன சொல்ல வருது? ஆரம்ப காலத்துல கஷ்டப்பட்டாலும், பிற்காலத்துல தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு உயர்வான வாழ்க்கை இருக்கு. அதனால தான் இவங்க காலபுருஷனுக்கு 9வது வீட்ல பிறந்திருக்காங்க. இன்னைக்கு ஏதோ நேரம் சரியில்லாம பல பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு நொறுக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சந்திச்சிருக்காங்க. தன்னுடைய வேலை சனீஸ்வர பகவான் எப்பவோ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வீரத்துக்கும், தீரத்துக்கும் பெயர் போன தனுசு ராசிக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில கலங்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம்னு எனக்கு தெரியுங்க. தெரிஞ்சாலுமே என்னால இதுலேருந்து வெளிய வரவே முடியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள். குரு 6ல இருக்கும்போது பல அனுபவத்த அள்ளி குடுத்துட்டு போயிருக்காரு. கடவுளே வந்து, "இனி நான் உங்களுக்கு இருக்கேன்" அப்படின்னு சொன்னா கூட, நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ப மாட்டீங்க. என்னைக்கு குருவோடைய வீட்ல நம்ம பிறந்தனால, பொதுவா அடுத்தவனுடைய அட்வைஸ் நம்மளே பல பேருக்கு அட்வைஸ் சொல்றவங்க. அடுத்தவங்களுக்கு வந்து அட்வைஸ் சொல்றது எல்லாமே சூழ்நிலைகள் எல்லாமே நடந்திருக்கு. நெறைய போற வரவன்லாம் புத்திமதி சொல்றது, எந்த பைசாக்குமே பிரயோஜனம் இல்லாமலாம் உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்றது. எவ்வளோ ஒதுங்கி போனாலுமே, இவனுக்கு என்ன திமிரு புடிச்சுங்க. பொதுவா வந்து தனுசு ராசியில பிறக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் சட்டுன்னு யார்ட்டயும் பேசிறவே மாட்டாங்க. ஆனா பழகுனா, உயிரையும் குடுக்கறதுக்கு தயங்க மாட்டாங்க. அந்த பழகும்போது, ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்க அவங்கள ஏமாத்துறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சுன்னா, காலத்துக்கும் திரும்பி பார்க்காம "போயிட்டே இரு" அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, காலபுருஷனுக்கு 9 எவ்வளோ பண்ணு நீயி, நான் வந்து உன் கூட இருப்பேன். எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கட்டும், நான் வந்து உனக்காக போராடுவேன். ஆனா நீ என்னை ஏமாத்தணும்னு நெனச்சீன்னா, அது என்கிட்ட வேலைக்கு ஆகாது. போயிட்டே இரு அப்படின்னு அது எவ்வளோ பெரிய பணம் அவங்கனால நமக்கு கிடைச்சாலும், எவ்வளோ பெரிய வாய்ப்பை கிடைச்சாலுமே, அது எல்லாமே துச்சமா தூக்கி எறிஞ்சுட்டு போயிருவாங்க. அது தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய உயரிய குணம் அப்படிங்கிறதே நம்ம சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லலாம். இன்னைக்கு ஏதோ கடவுளுடைய அனுக்கிரகத்தினால ஒரு அளவுக்கு இருக்காங்களா? நெறைய இன்னைக்குமே ஏமாற்றம் பண்றாங்க. சீக்கிரம் இந்த எமோஷனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாற்றம் அடையிறது எல்லாமே தனுசு. எல்லாரையுமே நம்மள மாதிரி நல்லவனா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏமாற்றம் அடையிறதுனாலயே, இன்னைக்கு பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்கக்கூடியது ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குதுங்க அப்படின்னா, தனுசு ராசிக்கு தான். வேற எந்த ராசிக்கும் இல்லைங்க. நல்லாருக்கும். ஆனா வளர்ச்சிகள் கம்மி அப்படின்னு சொன்னா, அது தனுசு ராசிக்கு மிகையாகாது. இந்த நேரத்தில 2026 ஜூன் மாத பலன்கள், கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள்லாம் என்ன சொல்றதுக்கு, என்ன தர்றதுக்கு காத்துட்ருக்குது தனுசு ராசிக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான், முயற்சி ஸ்தானத்தில ராகு பகவான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வராருங்க. அதேபோல ராசிக்கு 4ல சனீஸ்வர பகவான், ராசிக்கு 5ல சுக்கிர பகவான், ராசிக்கு 6ல சூரியன் மற்றும் புதன், ராசிக்கு 7ல குரு. அப்பாடின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. குரு எப்பதான் மிதுனத்துக்கு வந்து உங்க ராசிய பார்ப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு. கடகத்தில இருந்தாலும் பிரச்சனை. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷபத்தில இருந்தாலும் அந்த குருவுடைய பிரச்சனைகள் ரொம்பவே ராசிநாதனா வேற போயிட்டாரா, நம்ம என்ன பேசினாலுமே அடுத்தவன் வந்து பார்த்தீங்கன்னா, சண்டைக்கு தயாரா இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பழைய காலங்கள் எல்லாமுமே. அதேபோல ராசிக்கு அஷ்டமத்தில செவ்வா, ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேது. 5ஆம் அதிபதி
தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கு யோகாதிபதியான செவ்வாய் தனக்கு என்னன்னு பல நாட்களாக ராசிக்கு 8ல் உட்காந்துருக்காரு. அப்போ மனசு கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்குங்க. என்ன விருப்பப்படுறோமோ அது கிடைக்காம போயிருக்கும். இந்த மாதிரி காதல் அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா, நான் பெற்றோர் சம்மதத்தோட ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்கேன் கல்யாணம் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி எல்லாமே கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி யோசனைகளாக இருக்குது. என்னுடைய பையனுடைய ஆதரவு, என்னுடைய பொண்ணோடைய ஆதரவு எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குமா? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, எங்களோட குழந்தைய நினச்சி கவலையாக இருக்குது. குழந்தையோட வேலையை நினச்சி கவலையாக இருக்குது. 5 இன்டர்வியூ 6 இன்டர்வியூ வரை போகிறாங்க. கடைசி நேரத்தில் வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம். இவங்க தலை தூக்குனா வந்து பார்த்திங்கன்னா, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்தரலான்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்க மாட்டேங்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் செவ்வாய் பகவான் நீசம் அடைஞ்சது, சனீஸ்வர பகவான் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறது, குரு 6ல் இப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தனால தான் காரணம். இனி வரக்கூடிய காலங்களில் பாருங்கள், செவ்வாய் படிப்படியாக வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணம் ஏற போகிறாரு. அது ஒரு நல்ல ஒரு யோகமான பலன். குரு ஆல்ரெடி வந்து 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார், ராசியை பார்க்குறாரு. ராசிக்கு 7ல் வந்தங்காட்டிக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னால் தனுசு அப்படிங்கும்போது நிறையா பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. என் பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் வரன் வந்து பார்த்துட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி 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 தட்டி போயிடுது. இதுக்கு என்னடா பண்ணுறது, என்னடா ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறப்போ சில சமயம் வந்து ஆனால் ஆகட்டும் ஆகாட்டி விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கூட முடிவு எடுத்திருக்கோம். இனி வரக்கூடிய காலங்கள்லாம் மங்கள சுப நிகழ்ச்சிகள் நடக்குமா? குரு ராசியை பார்க்குறாரு, 7ஆம் இடத்துக்கே வந்துட்டாரு. நீங்கள் விருப்பப்படுற மாதிரி, இதுக்கு முன்னாடி நீங்கள் விருப்பப்படாத மாதிரி வரன்கள் வந்துட்டுருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் விருப்பப்படுற மாதிரி, நீங்கள் நினச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த வந்து ஜூன் மாதோடைய பலன்கள் உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட் பண்ணும். அதே போல் 2வது தொழில். தனுசை பொறுத்தவரை நீதி நேர்மையாக இருக்கிறனாலேயே வாழ்க்கையில் என்னால் முன்னேறவே முடியலைங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் தொழில் சார்ந்த கொள்கையினால் என்னால் முன்னேறவே முடியல, வீட்டில் கூட இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, கடன் பிரச்சனைகள் அவ்வளோ இருக்குது, தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நெருக்கடிகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்ல மாட்டீங்க. ஏன்னா தன்னுடைய விஷயத்த யார்கிட்டையும் தனுசு சொல்லவே சொல்லாது. வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொன்னால் அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க, காயப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லாமல் மூடி மறைக்கக்கூடிய தனுசுக்கு இனி பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட தொழிலில் படிப்படியான ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இத்தனை நாள் ஓடாதது இனி ஓடக்கூடிய காலமாக ஒரு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சிகள் நிச்சயமாக ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஏற்படும். அதே போல் யாருக்குமே வந்து ஒரு மரியாதை தராமல் ஒரு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் டைப் தான் தனுசு ராசி. நல்லா பழகுனீங்கன்னா பழகுவாங்க, அது ரொம்ப நாள் ஆகும். அப்புறம் நல்லா பழகிட்டீங்கன்னா வச்சு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து உயிரை தரக்கூட யாருமே இல்லை. ஆனால் அவங்களவே கடந்த காலங்கள் எல்லாமே ஏகப்பட்ட எதிராளிகள் தொந்தை. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த எதிராளிகள்லாம் துச்சமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களை விட்டு விலகிடுவாங்க. எதிரிகளுடைய தொல்லை இனிமேல் உங்களுக்கு இல்லை. அதே போல் நினச்ச பக்கம் கடன் கிடைக்குங்க. கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மாட்டுறது தனுசு தான். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து கடனை மாட்டிக்குவேன். கடன் கொடுத்தவங்க எல்லாருமே என்னை வந்து கேட்குறாங்க. நான் கொடுத்தவங்க எல்லாமே வந்து மெதுவாக தரேன், அப்போ தரேன், இப்போ தரேன் அப்படிங்கிற மாதிரி என் முன்னாடியே பந்தாவாக போகிறாங்க. ஆனால் கடன் வாங்க நான் நடந்து போய் அவங்கக்கிட்ட கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு போய் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு தெரியாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். இனி இந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய காலங்கள் வரும். அதே போல் நோய் தீர்வுங்க. நோய் வந்து தான் தனுசை பொறுத்த வரையும் பெரிய பாடாக படுத்துதுங்க. எந்த ஒரு 6லேயே இருந்தக்கூடிய கிரகமாக இருக்கட்டும். இன்றைக்கி பாருங்கள், சூரியன் 6ல் இருக்கார், இதுக்கு முன்னாடி குரு 6ல் இருந்தார். என்ன நோய் ஏது நோயின்னு தெரியாமையே செலவு பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இனி இதெல்லாமே படிப்படியாக சேஞ்ச் ஆக போகுது. நோய் தொந்தரவுகள் எல்லாமே தனுசை விட்டு இனி விலக போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் விலக போகுது. அதனால் இந்த 2026 ஜூன் மாத பலன்கள் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கு இருக்கிறத காப்பாற்றிக்கிறதுக்கும், இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கும், தொழில் சார்ந்த வளர்ச்சிகளுக்கும், திருமணத்துக்கும் நிச்சயமாக எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் காத்துட்ருக்கு. இப்போ நீங்கள் கேட்டுருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும். இன்றைக்கி ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும். பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 100% அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீசம், வக்ரம், அஸ்தங்கம், நடக்கக்கூடிய தசா புத்தி அமைப்பில்
பலன்கள் நிச்சயமாக மாறுபடும். அப்ப கோச்சாரம் அப்படிங்கிறது 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.